கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. கடற்கரையோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகரித்துள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் உள்ளதாகவும், மாவட்டத்தில் உள்ள 1,00,000க்கும் அதிகமான ரப்பர் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலையிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், வணக்கம். கன்னியாகுமரியில் தொடர்ந்து 4வது நாளா மழை பெய்து வருகிறது. இதனால மக்களோட இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது கேரளாவில் தீவிரமடைந்துள்ள தென்மேற்கு பருவமழையின் காரணமாக அருகிலுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் தொடர்ந்து விடிய கனமழை பெய்துவதன் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளும், பெரும்பாலான பகுதிகள், குறிப்பாக மேற்கு மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு ஒன்றான திருப்பரப்பு அருவி, இந்த திருப்பரப்பு அருவியை பொறுத்தவரையில் ஆண்டுதோறும் இந்த திருப்பரப்பு அருவியில் அருவி கொட்டுகின்ற இந்த அருவியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதாவது இந்த அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக கடந்த 3 நாட்களாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உலக சுற்றுலா தலங்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வரும் தமிழக சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும், ஏன் அருகில் உள்ள கேரளாவிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர். அந்த அளவில் இந்த திருப்பரப்பு அருவியை இதோ பார்க்கலாம். கடந்த 3 நாட்களாகவே இந்த கோதையாற்றில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக கோதையாறு, குளித்துறையாறு, சுசீந்திரமாறு, பரளியாறு, வள்ளியாறு என அனைத்து ஆறுகளிலுமே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கோதையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து வருகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருகில் உள்ள பூங்காவில் தங்களுடைய பொழுதுபோக்கை கழித்துவிட்டு இங்கிருந்து இந்த திருப்பரப்பு அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இது மட்டுமின்றி இந்த திருப்பரப்பு அருவிக்கு மேற்பகுதியில் படகு குழாம் ஒன்று உள்ளது. இந்த படகு குழாமும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஒரு மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி சொல்கின்றனர். இது குறித்து நம்மோட பேசுவதற்காக கேரளாவிலிருந்து இந்த திருப்பரப்புக்கு அருவிக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம், எங்க இருந்து வரீங்க, இங்க எப்படி இருக்கு தற்போதைய? കേരളത്തിൽ കാട്ടാക്കട എന്ന ഭാഗത്തു നിന്നാണ് വരുന്നത്. ഞങ്ങൾ രാവിലെ ഇവിടെ വന്നിട്ട് അപ്പോൾ ഞങ്ങൾ ഇങ്ങോട്ട് കയറ്റി വിടത്തില്ലായിരുന്നു. ഒത്തിരി വെള്ളം ഉണ്ടായിരുന്നു. ഞങ്ങൾ പിന്നെ കന്യാകുമാരിയൊക്കെ പോയിട്ടാണ് വരുന്നത്. പക്ഷേ ഇപ്പോൾ ഒത്തിരി വെള്ളമുണ്ട്, കുളിക്കാനൊന്നും പറ്റുന്നില്ല. പിന്നെ നല്ല ഭംഗിയുണ്ട്, ഇപ്പോൾ കുറച്ചുകൂടെ ഭംഗിയുണ്ട്, നല്ല തണുപ്പാണ്, തണുത്തൊരു കാലാവസ്ഥയാണ്. சுற்றுலா பயணிகள் சொன்னதை கேட்டிருப்பீங்க. மிகுந்த அதாவது ஆர்வத்துடன் மாதம் வரும் இந்த திருப்பரப்பு அருவிக்கு தற்பொழுது வந்தபோது வெள்ளத்தின் காரணமாக குளிக்க முடியவில்லை என்ற ஏமாற்றத்துடன் அவர் திரும்பி செல்வதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இதே நிலைதான் இங்கு நீடித்து வருகிறது. பல்வதை இன்று காலை முதல் தொடர்ந்து ஆங்காங்கு விடிய கனமழை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி. சுடலைக்குமார், இந்த மழையால ரப்பர் தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? கண்டிப்பாக ராஜலட்சுமி, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மீன்பிடி தொழில் மற்றும் ரப்பர் தொழில் ஆகிய 2 தொழில்களும் ஒரு பிரதான தொழிலாக கருதப்படுகிறது. குறிப்பாக மீன்பிடி தொழிலை பொறுத்தவரையில் மேற்கு மாவட்டத்தில் உள்ள இரவியன் துறை, சின்னத்துறை, இறையுமன் துறை, வல்லவலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் கடலின் சீற்றம் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக 15 அடி முதல் 20 அடி வரை ராட்சத அலைகள் காணப்படுகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ந்து அந்த பகுதியில் அலையின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதன் காரணமாக கடற்கரை பகுதியில் உள்ள அந்த அருகில் உள்ள வீடுகள் அனைத்துமே கடல் அரிப்பின் காரணமாக அந்த வீடுகளின் அந்த தடுப்பு சுவர்களானது சேதமடைந்துள்ளன. மேலும் இன்று காலை வரை 8 வீடுகள் இதன் காரணமாக இடிந்து விழுந்துள்ளன. இது மட்டுமின்றி கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுவதால் ஒரு சில இடங்களில் இருந்து மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி ரப்பர் தொழிலை பொறுத்தவரையில் தொடர்ந்து 4 நாட்களாக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக ரப்பர் தொழிலும் மிகுந்த அளவில் பாதிக்கப்படுகிறது. இது மட்டுமின்றி நாகர்கோவில், மார்த்தாண்டம், தக்கலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே முக்கிய சாலைகளில் அதாவது மழை நீரானது வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக சாலை ஓட்டிகளும் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது மட்டுமின்றி இன்று விடுமுறை என தெரிந்திராத மாணவிகள் இன்று காலை பள்ளிக்கு வந்து குடையுடன் தங்கள் மனைகளில் நனைந்தபடியே திரும்பி வீடுகளுக்கு சென்றனர். தற்பொழுதைய நிலவரப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தின் அனைத்து பகுதியிலும், கிழக்கு, மேற்கு உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே தொடர்ந்து அவ்வப்போது மழை விட்டு தொடர்ந்து பெய்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்றே சொல்லலாம். ராஜலட்சுமி. கன்னியாகுமரியில் தொடர்ந்து 4வது நாளாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.